எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விடுதலை செகண்ட் பார்ட்டுடைய ஆடியோ லான்ச். இது வந்து நான் வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் பேசவே வேணாம்னு நினச்சேன். ராஜா சார் வந்து டக்குன்னு நீ போய் சொல்லு, நீ தான் சொல்லணும் அப்படின்றாரு. அதனால வந்துங்க. இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச்சில் நம்ம செகண்ட் பார்ட்டோட சாங்ஸை லைவாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது வரும் தினம் தினமுன்ற சாங்கு இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதை கேட்டுட்டு அடுத்த சாங் பர்ஃபார்ம் பண்ணுறது கேட்கலாம். இந்த சாங்கு ராஜா சார் எழுதுனாங்க. அண்ட் இந்த சாங் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங். ராஜா சார் கம்போஸ் பண்ணிட்டு, இது கம்போஸ் பண்ணும்போதே அந்த ஃபர்ஸ்ட் லைனோட தான் கம்போஸ் பண்ணாங்க. தினமும் ஒன்று நினைப்புன்ற அந்த லிரிக்கோடு தான் கம்போஸ் பண்ணாங்க. கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் சரி நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். நாங்கள் லிரிக்கெல்லாம் எழுதுறது பழக்கம் போல் நான் லேட்டாக போனேன். 9 o'clock சொல்லி நான் 9:30 போனேன். பை த டைம் ஐ வாஸ் தேர் ஃபுல்லாகவே லிரிக் எழுதிட்டாங்க. எழுதிட்டு அது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு தடவையும் எனக்கு ராஜா சார் போய் மீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு என்ரிச்சிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சாங் இஸ் a வெரி வெரி ஸ்பெஷல் சாங் அந்த இடத்துல. அண்ட் லெட்ஸ் லிசன் டு பெர்ஃபார்மன்ஸ். Thank you so much. The session is done. It's time to thank the singers and the band members. The singers, Sanjay Subramaniam, Surmukhi, Priya, Shenbaviraj, Sharat, Savasu, Sanjana, Zananya Bhatt. அழகா பாடலை பாடிய அனைவருக்கும் நன்றி. அண்ட் பேண்ட் பெர்ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஒரு டிவைன் எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ on the keyboard we had Mr. Bharani, Mr. Ranjan, Mr. Manuel and Mr. David. On the floor we had Mr. Napoleon. On bass guitar we had Mr. Suresh. On the drums we had Mr. Navi. And on the tablas we had Mr. Vikram. ஒரு நல்ல ஒரு கைத்தட்டி கொடுக்கலாம். They deserve a big round of applause. அதிகமான எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ண ஒரு படம் தான் இந்த படம். ஐ திங்க் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்ரி மெம்பர் ஆஃப் த ஃபில்ம், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர்ஸ்ல இருந்து த லாஸ்ட் மென் இந்த குரூ வரைக்கும் அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்துக்காக போட்டிருக்காங்க. their heart and soul is in the film. ஸோ அப்படி இந்த படத்துல முக்கியமா நான் அவங்களை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த லிஸ்ட் ஐ ஹேவ் we have seen him in a different image. அந்த கதையின் நாயகன் அப்படின்னு அறிமுகமாகிறாரு அப்படின்றப்போ என்ன சார் இது அப்படின்னு நம்மளாம் வியக்க வைக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ். நாட் ஜஸ்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ், அவருடைய லுக்ஸ்ல இருந்து, அவருடைய ஒவ்வொரு முக பாவனையில இருந்து ஒவ்வொன்றிலையும் அவருடைய முழு மெனக்கேடு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பண்றாரு அப்படின்றப்போ பயங்கரமான ஒரு குஷி ஆடியன்ஸ்க்கு. சூப்பரா இருக்குப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் ரொம்ப ஃபுல்லஸ்டா அவருடைய ரோலை ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காரு. Rajamohan sir has brought out the best in him. So thank you sir. Thank you so much. பவானிஷ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து கன்ஃபார்மா நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு பிரசன்ஸ் த்ரூஅவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நேர்த்தியா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கேரி பண்ணாங்க. அடுத்ததா வந்து ராஜீவ் மேனன் சார், அவருடைய சினிமாட்டோகிராஃபி ஒர்க்காகவும் சரி, அவருடைய டிரெக்ஷனுக்காகவும் சரி, we've always been a greatest admiration. அவர் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ற ஒரு பர்சன் தான். ஆனா அவர் வந்து ஒரு போலீஸ் கெட்டப்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறப்போ இதுவும் சூப்பரா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு
கேரக்டரையுமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ தேங்க்யூ சார், அந்த ஒரு ஒர்க்கு பயங்கரமாக நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக சேத்தன் சார், நீங்கள் அவரை பார்த்தாலே படத்தில் எல்லாருக்கும் கோவம் வரும். அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸு, ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியே அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஃபேஸாக இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவருடைய தோரணையாக இருக்கட்டும், அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு வகையிலுமே ஒரு குறை இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக டு த ஃபுல்லஸ்ட் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் தட் இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் த கேரக்டர். தேங்க்யூ சேத்தன் சார், வெரெவர் யூ ஆர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வந்து கௌதம் வாசுதேவன் அவர்கள், அவங்க வந்துட்டு போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலே அவருடைய படத்தில் அவர் டைரக்ட் பண்ணுற படங்கள்னாலும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை த்ரூ அவுட் கேரி பண்ணுவாரு. இந்த படத்தில் சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் அடுத்தபடியாக வந்து போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ண ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே அவ்வளோ அழகாக கேரி பண்ணாங்க. அதாவது அந்த படத்துடைய எமோஷன் எந்த இடத்துலையுமே ட்ராப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ஒவ்வொருத்தரும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வருது. அடுத்தபடியாக நம்மளுடைய வெற்றிமாறன் சார், ஐ திங்க் எவ்ரி ஆஃபீஸ் ஃபில்ம் does a great work. and இந்த படத்துலையும் ரொம்ப ரா ரியல் அண்ட் ரஸ்டிக்கான ஒரு ஒர்க். அண்ட் முதல் பாகத்துல அவருடைய நரேட்டிவ் அவருடைய வாய்ஸ்ல இருந்தது ஒரு மிகப்பெரிய ஆட் ஆன், ஒரு மிகப்பெரிய பலம். அடுத்தபடியா நம்மளுடைய இளையராஜா சார், ஒவ்வொரு படத்துலையுமே அவருடைய அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும்னா அந்த படத்துடைய கதையின் இமோஷன்ஸை இன்னும் ஒரு பக்கம் வந்து கொண்டு போகும். அதுதான் மிகப்பெரிய பலமாவே இருக்கும். அந்த ஒரு ஹார்மோனியஸ் மியூசிக் வந்து என்ன கதையில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை பர்ஃபெக்டா கொண்டு வரது அவருடைய மேஜிக். அதை எந்த படத்துலையும் அப்படியே அழகா வந்து கொண்டு வந்துட்டாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நம்மளுடைய விஜய் சேதுபதி, எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். முதல் பாகத்துல புலி வந்து பதுங்கி இருந்துச்சு. ரெண்டாவது பாகத்துல புலி வந்து பயங்கரமா பாய போகுது அப்படின்றது மட்டும் தெரிய போகுது. நம்ம எல்லாருமே இந்த விடுதலை பாகம் 2 ரொம்ப 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 ஆர்வத்துடனும் ரொம்ப எதிர்பார்ப்புடனும் இருக்கிறோம். Undoubtedly a big film that's coming in theaters on December 20th. எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ படத்துடைய சாங்ஸுமே அவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கு வந்து பாடின பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அமேசிங்கான சாங்ஸ். அண்ட் ஒன் பர்சன் ஐ திங்க் ஐ மிஸ்ட் அவுட், இன்னைக்கு ஈவெண்ட்ல வர முடியாதனால ஒரு பிரசன்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். மஞ்சு வாரியர் மேம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்றது வந்து அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்துல நாங்கெல்லாம் வெயிட் பண்றது வெற்றிமாறன் சாருடைய கையில போட்டு அவர் என்ன உள்ள வெளிக்கொண்டு வந்திருக்கிறார், அவங்க கிட்ட இருந்து வாட் ஹேஸ் ஹி brought out அப்படின்றத பார்க்கறதுல அதிகமான ஆர்வம் இருக்கு. ஸோ an entirely blessed crew, ஒரு amazingly talented crew, ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டோட நம்ம கிட்ட வந்திருக்காங்க. We are ready to welcome it with a very very warm hug. So yes, நான் எனக்கு பேசணும்னு ஆசைப்படுறதுல நான் பேசிட்டேன். இப்போ வந்து we'll resume it. திருப்பி நம்மளுடைய படத்துடைய குழுவினர் வந்து இதை பற்றி நிறைய பேசணும், இந்த ஆடியோ கேசட் வெளியிடணும், இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு. பட் பிஃபோர் தேட் இப்போ இந்த செட்டப் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி we have a small ஒரு சாங் ப்ளே ஒன்று இருக்கு, ஒரு டிஜே பர்ஃபார்மன்ஸ், அது நம்ம என்ஜாய் பண்ணலாம். மீன்வைல் அப்படின்ற விடுதலை பாகம் 2 ஒரு பாடல் உங்களுக்காக நம்ம வந்து இப்போ இங்க ரிலீஸ் பண்ண பயங்கரமாச்சு. ஆடியன்ஸ் உங்களுக்குலாம் இப்படி பிடிச்சிருந்தா? ஏங்க இந்த சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன், ஒரு மாதிரி ஆக்கிடுச்சுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்குலாம் எவ்வளோதான் ஃபீல் ஆச்சா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை விஷுவலா தியேட்டர்ல பாக்குறப்போ எப்படி இருக்க போகுது, விஜய் சேதுபதி சார், மஞ்சு மேம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளேயும் போயிட்டோம். இந்த மியூசிக் அது கூட இன்னும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகுது ஃபார் ஷியோர். தேங்க்யூ தி என்டையர் crew. இப்போ இந்த பாட்டு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்துச்சோ அதை விட ஒரு பெரிய விஷயம் இப்போ ட்ரெய்லர். இத்தனை நாளா பயங்கரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் விடுதலை பார்ட் 1ல அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து பயங்கரமா எல்லார்ட்டையும் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 என்னப்பான்ற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சரா இப்போ இந்த ட்ரெய்லர் இருக்க போது பார்த்துக்கலாமா? ட்ரெய்லர் ஒரு முக்கியமான தருணம் வந்தாச்சு, படத்துடைய ஆடியோ லான்ச். எஸ், இசை தட்ட வெளியிட நேரம். ஸோ அதற்காக படக்குழுவில் அன்போடு மேடை கிடைக்கலாம். முதல்ல வந்து இளையராஜா சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம்.
உங்களுக்குலாம் கண்டிப்பா காசு கொடுக்கும். அவங்க என்னென்ன பேசணும் அப்படின்னு கேட்கறது நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு I know. So to begin with, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நபர் அப்படின்னா இந்த பாட்டு ஒன்று நம்ம கேட்டோம்ல இப்போ மனசுல அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டுடைய அந்த குரல் நம்ம வந்து லைவா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்தோம். பட் அந்த இதுல கேட்குறப்போ பயங்கரமா இருந்துச்சு. he just took us to another world அப்படின்றது உண்மை. ஸோ அவர் வந்து நேரடியாக அவருடைய அனுபவத்தை பேசணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. மிஸ்டர் சஞ்சய் சுப்ரமணியம் அவர்கள், அதாவது கர்நாடிக் மியூசிக்ல இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர். அவ்வளோ அழகா அவருடைய அந்த குரலாக இருக்கட்டும், அவருடைய அந்த நுணுக்கங்களாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. so good. Would love to hear it from you, sir. Please over. வணக்கம். அதாவது நான் வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் முதல்ல ராஜா சாரை மீட் பண்ண போயிருந்தப்போ அவர் வந்து டைம் இருக்கான்னு கேட்டார். இருக்கு சார் அப்படின்னு. உடனே உள்ள கூட்டிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அவர் அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன பிள்ளையார் சொல்லி போட சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு வந்து நம்மளுடைய நன்றி. நான் பேசிட்டே வச்சு விஜய் சேதுபதி கிட்ட கேட்டார், சார் நீங்கள் நின்று பாருச்ச 7th ஸ்டாண்டர்ட் பையன் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் 35 வருஷமா நான் உட்காந்து தான் பாடியிருக்கேன். இன்னைக்கு என்னை நின்று பாட வச்சிட்டாரு இளையராஜா சார். அதனால என்னை நிற்க வச்சுட்டாரு. அதான் ரீசன். தேங்க்யூ. I think his words are simple. ஆனா அவருடைய அந்த வேர்ட் தான் வந்து பேசும். Of course, yes. Thank you so much, sir. அடுத்தபடியாக அதே மாதிரி அந்த பாட்டில் ஃபீமேல் வாய்ஸ் அனன்யா பட் அவர்கள் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறப்போவே ஒரு எனர்ஜி ஒன்று அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் ஹர் வாய்ஸ் இஸ் அப்சல்யூட் மேஜிக். ப்ளீஸ் மேம் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓவர்ஜிக்கு. வணக்கம் எல்லாருக்கும். we were only prepared to sing மனசுல. இப்போ என்ன பேசணும்னு தெரியல. பட் I can only thank the one and only செங்கானி ராஜா சார். 1 இல்ல 2 இல்ல 3 பாட்டு கொடுத்துருக்காங்க. விடுதலை 1 and 2 சேர்த்து. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ லட்சுமணன் சார். 4 பாட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ கேன் ஒன்லி பி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜாக்கி சார் அவருடைய ஒர்க்குமே ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஐ திங்க் அந்த ஒரு செட்டப், அந்த ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த இடத்த அப்படி கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் பண்ண ஜாக்கி சார் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் டு வெற்றிமாறன். அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஒரு மேடையில் நானும் இருக்கேன் அப்படின்றது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒன்லி திஸ் பர்சன் கேன் ஹேண்டில் எவ்ரிவன் வித் அந்த ஆளுமையாக இருக்கலாம், அவர் பேசுகிற விதமாக இருக்கலாம், எடுக்கிற விதம் உங்களுக்கே தெரியும். பட் அவர் எங்கிட்ட வேலை வாங்குற விதம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது. நான் வந்து சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரே ஒரு டேரக்டர் வேலை பார்த்தாலே போதுன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு பேர் வேலை பார்த்துருக்கேன். I think she got confused between Gautam Menon and two Menons. விடுதலை ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். ஆனால் படம் ஐ மீன் வந்து ஆக்ஷன் பில்ட் ஆகி விஜய் சேதுபதி சார் கன் எடுத்த உடனே சூரிய வந்து ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படியே நின்றுச்சு. இப்போ செகண்ட் பார்ட்ல நிழல்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த லீடர் வெளியே வந்து ரொமான்ஸ் பண்றாரு, லவ் பண்றாரு, விஷயங்கள் கத்துக்கிறாரு, மற்றவங்க ஞான ஒளி கொடுக்குறாரு. ஒரு போர்க்களமே ஆரம்பிச்சு விட்டு ஐ மீன் ஒரு ஸ்டேட்டை பத்தி எரிக்க போறாரு. ஸோ விஜய் சேதுபதி full on action in this film. And you know, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பாட்டு பைத்தியம் தான். இப்போ மணி சார் எப்பவுமே சொல்லுவாரு, நீங்க வந்த டைம் நீங்க ராஜா சார் கூட ஒர்க் பண்ணல, டக்கு டக்கு டக்குன்னு டியூன் வரும், பட்டன் ப்ரெஸ் பண்ணியா டியூன் வந்துட்டே இருக்கும். இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது அவர் படத்துல நடிக்கிறதுக்கு தான். எனக்கே ஒரு நாள் அவர் இசைக்கு நான் ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு கிரேட் சாங்ஸ், கிரேட் இமோஷன்ஸ், எல்லா இடத்துலையும் சத்தம் இருக்கும்போது இந்த படத்தில் இசையும் மெட்டும் அந்த
ஒரு பொறுமையும் அழகும் தெரியுது. என்னோட நெருங்கிய நண்பன் மிஸ்டர் சஞ்சய் சுப்பிரமணியம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும். கர்நாடக சங்கீத மேடையில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு நிற்க வச்சுட்டு ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி பாடுறாரு. சூப்பர். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து இந்த ஜிஎன்பி பாட்டு யாரு, எம்டி ராமநாதன் பாட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் கிரேட் டு see him coming here and இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. And finally Mr. Vetrimaran sir is coming out with his ideology. இந்த படத்தில் கிளியராக தெரியும் ஒரு அணைந்து போன ஒரு போர், ஒரு போராட்டம், மறந்து போன ஒரு ஓடிக்கல், ஒரு தலைவர். அவரே நம்ம வெற்றிமாறனோட மனத்திரையில் அவங்க திருப்பி எழுந்து வந்திருக்காங்க. விடுதலை 2க்காக வெயிட்டிங். அண்ட் திஸ் டைம் நோ பேக்கிங் ஆஃப் லைக் வட சென்னை 2. விடுதலை 2 is coming. Thank you Elred Kumar, thank you Vijay Jani sir, and thank you Mr. Vijay Sethupathi and Suri and Bhavani and everybody. And I'm enjoying. I hope to see the film like all of you. Thank you. Thank you so much sir. அடுத்தபடியாக we have Chetan அவர்கள் with us. வணக்கம். இந்த படம் பார்த்துட்டு, அதாவது பார்ட் 1 பார்த்துட்டு என்னை திட்டாதவங்களே இல்லை. அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரும். தேங்க்யூ வெற்றி. யூ நோ ஹவு கிரேட்ஃபுல் ஐ எம். ஆனால் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்பினார் ராஜா சார். அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி. தேங்க்யூ வெரி மச் அகேன் எல்ரெட் சார். தேங்க்யூ. என் கூட நடித்த விஜய் சேது சார், சூரி சார், பவானி, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். விடுதலை பாகம் 1 முடிஞ்சு இப்போ விடுதலை பாகம் 2க்கு உங்கள் எல்லாரையும் இந்த மேடையில் திரும்ப சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் வெற்றிமாறன் சாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில், இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு படைப்பில் என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார். அண்ட் இதில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. என்னை கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சூரி சார், சேது சார், சேத்தன் சார், ராஜன் சார், கௌதம் சார் எல்லாருக்குமே நன்றி. மணிமேகலமா அண்ட் இப்போது பார்ட் 2ல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. உங்களை மாதிரியே நானும் விடுதலை பார்ட் 2 ரொம்ப ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இளையராஜா சார் காட்டுமல்லி உன்னோட நடந்தா, அது மாதிரி அழகிய பாடல்கள் அடுத்து திரும்ப இப்போ தினம் அப்புறம் பல அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட படைப்புல ஒரு பங்கா இருக்குன்னு சொல்லி தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்சிபல் கரஸ்பாண்டெல்லாம் ஸ்பீச் பேசும்போது முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றிமாறன் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, சாரி சார், கொஞ்சம் லைட்டாக. நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, சினிமாலையும் சரி, நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும், எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வெரி குட் மென்டார் சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. அண்ட் ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாருப்பா இந்த ப்ரொடியூசர்னு ஏங்கிட்டு இருக்கேன் எங்கள் எல்டர் குமார் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எப்போ எல்டர் குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். இளையராஜா சார், எனக்கு என்ன பேசுறது சார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்காரதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நீங்கள் பண்ண படத்தை வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ் மேம்.
என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி அண்ணன். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம். பேச ஆரம்பித்தோம் 5.5 மணி நேரம் போயிடுச்சு, எங்களுக்கே தெரியல. அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு. நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்பாவுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு விஜய் சேதுபதி தான். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். என் கூட நான் உங்க கூட நடிக்கிறது. தேங்க்யூ. பாலக்காடில் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு. ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அங்கே ஒரு மலையாள படம் அது. அதனால் அந்த அண்ணன்கிட்ட மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க. அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ரு டேமில் ஒரே நாள் தான் ஒரு படம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணதுக்கு. சூரிய அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக. அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலிபிரிட்டி சூரியண்ணே, கொஞ்சம் வந்துடுவீங்களாண்ணே அப்படின்வேன். தம்பி அதை அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி கொடுப்பா, நாங்கள் வந்து விட்டுருவாரு. தேங்க்யூண்ணே. இதை நான் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலிடேஷன் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூரிய அண்ணனையும் தான் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன். அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். சில பேருக்கு மட்டும் நான் டக்குனு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். மணிமாறன் சார், மணிகண்டன் சார், சொக்கலிங்கம் சார், நாகராஜ் அண்ணன், ஜாகிர் அண்ணன், கிஷோர் அண்ணன், அதுக்கப்புறம் உதயா அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், வேல்ராஜ் சார், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன். பாலா சார், சூப்பர்வைசர் பாலா சார், அது பாலா சார் கூப்பிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாரையுமே தேங்க் பண்ணுறேன். யாராவது நேம் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுங்க. விஷ்ணு அண்ணன் அண்ட் என்னை முதலாக ஃபைட் பண்ண வச்ச பிரபு அண்ணன், தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.